நீங்கள் டீச்சரே இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கீங்க, இந்த அளவுக்கு ஒரு ரசித்து அதை இன்னும் கூட சேர்த்து வச்சிருக்கதா சொல்கிறீங்க. உங்களோட டீச்சரை தாண்டி உங்களோட மனசுக்குள்ளே பூத்த அந்த முதல் காதல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நிறையா இருக்குங்க, நிறையா இருக்குது. என்னுடைய பேரே தெரியாமல் ஒரு பெண்ணு திருக்காட்டுப்பிள்ளை படிக்கும் பொழுது அப்போல்லாம் நதியா சைக்கிள் வந்து பெரிய விஷயம். உங்களோட அப்போ வந்து 11th படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னென்னா என்னுடைய வகுப்பறையை தாண்டி தான் அந்த தோழி போகணும். ஒரு ஒயர்ப்பு வச்ச ஒரு பிரேக் வச்ச சைக்கிளில் வருவாள், ரெட்டை ஜடை போட்டிருப்பாள், அழகாக தாவணி பாவோட கட்டியிருப்பாள். அவள் போகும்போது மட்டும் ஜன்னல் ஓரத்தில் ஒரு சின்ன இளங்காற்றை தள்ளிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவளுக்கும் எனக்கு குறைந்தபட்சம் 100-150 அடி இருக்கும். ஆனாலும் அவன் போகும்போது தோணியும். ஆனால் என்ன பெரிய விஷயம்னா கடைசி வரைக்கும் அவளுடைய பெயரும் எனக்கு தெரியாது, நான் பேசினது இல்லை. ஆனால் அந்த இடத்துல வரும்போது மட்டும் நான் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருப்பேன். அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருக்கும் பொழுது கரெக்டாக ஒரு பெல் சத்தம் கேட்கும். நான் திரும்பி பார்ப்பேன், அவள் திரும்பி பார்ப்பா, சைக்கிள் கிராஸ் ஆகும். இதே தான் ஒரு 2 வருட காலம் அது நடந்துச்சு. ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. கெமிஸ்ட்ரி வந்து கண்களுக்குள் இருந்தது, அதுக்கு நேரடியாக பேசுகிற வார்த்தைகளுக்குள் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆண்களுக்கான பள்ளியும் பெண்களுக்கான பள்ளியும் தனித்தனி. பெண்களுக்கான பள்ளிக்கு போற சில பேர் ஆண்கள் பள்ளியாக போவார்கள். அப்படி போகும்போது பார்த்த பெண் பயங்கரமா, ஆமா, அது ரொம்ப அதெல்லாம் வந்து அந்த பாவத்தெல்லாம் எந்த டீச்சர் மேல போட போறேன்னு தெரியல, அது வேற. அப்படி ஒரு விஷயம் இருந்தது. அந்த தோழி இன்னும் கூட எனக்கு ரெட்டை ஜடை, பாவாடை தாவணி, அழகாக சிரிக்கிறது. அந்த அப்போ வந்து அந்த நதியா சைக்கிளுங்கிறது ஒரு பெரிய ஃபேமஸ்ஸு. இன்னை வரைக்கும் அப்படி ஒரு பாவாடை தாவணியில் பார்த்த ஒரு பெண்ணை இன்ன வரைக்கும் நான் காணலை. பத்திரமா இருக்கா கண்ணுக்குள்ளே. அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம், குழந்தை பெற்றிருக்கலாம், அவள் குழந்தைக்கு கூட இன்னைக்கு கல்யாணம் ஆகிருக்கலாம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய தேவதையை அலைஞ்சிட்டு இருக்கலாம், இல்லை குடும்பமே இதெல்லாம் மறந்து போய் தூரத்தில் எங்கேயோ இருக்கலாம், உயிரோடு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஏன் கண்ணுக்குள்ளே பத்திரமா ஓவியமாக ஆகாயம் மாதிரி எப்போதுமே யாராவது பாவாடை தாவணி போனால் அவையாக வரும். ஒருவேளை பேர் சொன்னால் தெரிஞ்சிடும். சத்தியமே கிடையாது. என்னென்னா என்னுடைய அவரவர் வாழ்க்கைன்னு ஒரு புத்தகம் இப்போ வரப்போகுது. அதில் கூட அவளை பற்றி நான் எழுதியிருக்கேன். அவள் பெயர் தெரியாதனால் அவளுக்கு பெயர் தென்றல் என்று வைத்துக் கொள்ளும்னு சொல்லி தான் அந்த அவளுக்கான நிகழ்வு ரியாலிட்டி எழுதியிருக்கேன். அந்த எல்லாத்துலையுமே எல்லாமே ரியாலிட்டி. அது கூடிய விரைவில் வரப்போகுது. இந்த மாதம் இந்த ஜனவரியில் வெளிவரப்போகுது. 100 வாரம் அது வந்து மலேசியாவில் நான் எழுதின தொடருது. அதில் 50 வாரத்தை எடுத்து ஆனந்த விடன் வெளியிட்டாங்க, 2 எடிஷன் பண்ணாங்க. இப்போ 100 வாரத்தையும் சேர்த்து ஒரு புத்தகமாக அவரவர் வாழ்க்கைன்னு இருக்கு. அதில் தென்றலுக்கான பதிவு இருக்குது. ஆனால் அவளை பற்றி தான் எழுதுறானா அவளுக்கு தெரியாது. ஏன்னா நான் வச்ச பேர் தானே தென்றல். ஆனால் எனக்கு உண்மையிலே பெயர் தெரியாதனால வேண்டி அவளுக்கு தென்றல் என்றே பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்று அப்படியே அவளை பற்றி இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அது மட்டுமே இல்லை. அந்த தொடரோட வெற்றியை எழுதி 4 வாரம் 5 வாரத்தில் நான் மலேசியா போய் இறங்குறேன். 2வது முறை போகிறேன்னு நினைக்கிறேன். அப்படி போய் இறங்கும்போது ஏறத்தாழ ஒரு 20-25 காரில் என்னை வந்து வரவேற்க நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே அந்த ஒரு 3-4 வாரத்துக்குள்ளேயே அவங்க கேட்ட கேள்வி, தென்றல் எப்படி இருக்காங்க, கணக்கு வாத்தியார் எப்படி இருக்காங்க, கலைச்சொல்லி டீச்சர் எப்படி இருக்காங்க, மல்லிகை டீச்சர் எப்படி இருக்காங்க, மிலிட்ரி வாத்தியார் எப்படி இருக்கார் என்சிசியில், இப்படி எல்லாம் அந்த கேரக்டர்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் இந்த ஊருக்கு வரணும் போல இருக்குது, அவங்களாம் ஒரு வாட்டி எங்களை காமிக்கிறீங்களா அப்படின்னா அந்த உயிரை நான் எழுதின வச்சு தான் அவங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு. அதனால் வேண்டி நிச்சயமாக அந்த புத்தகம் வந்துச்சுன்னா அந்த புத்தகம் அங்கே தொடராக வரும் பொழுது ஏறத்தாழ 40% மலேசிய தமிழர்கள் சொந்த ஊருக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க. சொந்தம் இருக்கோ இல்லையோ, நாங்கள் இந்த கிராமத்தில் தான் பிறந்தோம், நாங்கள் பார்க்கணுன்னு ஆசை வருதுன்னு அந்த தொடர் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துச்சு. அதனால் வேண்டி அதில் பேர் தெரியாது, ஆனால் உண்மையாக எழுதி வச்சுருக்கேன். சார், நீங்கள் ஒவ்வொரு கேரக்டரையும் இவ்வளோ ஆழமாக நேசித்து கவிதை எழுதியிருக்கீங்க, எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதுதான் வந்து படத்தில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பல பாடல்கள் பருத்தி வீரன்லாம் சொல்லவே முடியாது. கிராமத்தில் ரியாலிட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து கவிதையோ படைப்போ நீங்கள் வந்து ரியாலிட்டி இல்லாமல் எழுதவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா படைப்புகள் கற்பனையாக இருக்கலாம். அந்த படைப்புக்குள்ள வர கதாபாத்திரத்தில் 1% 100% சதவீத மாற்றம் தான் இருக்குமே தவிர ரியாலிட்டி இல்லாமல் எந்த படைப்பும் கொடுக்க முடியாது. என்னுடைய எல்லா பாட்டுக்கும் எவ்வளோ ஒருத்தன் எவ்வளோ ஒருத்தி உள்ளுக்குள்ளே இருப்பான். ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த நிகழ்வோட ரேஷியோ தான் அதிகமாக போகுதா குறைவாக போதான்னு யோசிக்கணுமே தவிர ரியாலிட்டி இல்லாமல் என்னால் எழுத முடியாது. அதனால தான் இன்னைக்கு ஒரு பூ மலர்வதை கூட ஒரு பனித்துளி உடைவதற்கு முன்பு அதை படுற பாடு இருக்கு இல்லையா, துடிப்பு, அதை கூட என்னால் ரசிக்க முடியுதுன்னா அதை நான் உணர்ந்திருக்கேன். ஏன்னா காலங்காத்தால் அருகம்புல்லு மேலே தூங்கிட்டு இருக்கிற பனித்துளி அவசரமாக வர சூரியன் வந்து சுடும் பொழுது அது அப்படியே ஒரு சின்ன நடுக்கம் கொடுத்து உடையும். அதை யாராச்சும் நம்ம கவனிச்சிருக்கிறோமா?
யாருமே ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பயங்கர பிஸின்னு சொல்லிட்டு. ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஒரு சின்ன கத்தி மேலே நிற்கிற பனித்துளி மாதிரி அந்த வெயில் பட்ட உடனே காற்று ஆடும்போது யாராச்சும் நடக்கும்போது அந்த அதிர்வுகளில் ஒரு சின்ன நடுக்கம் கொடுத்து உடையும். அப்போ என்னன்னா அந்த ரியாலிட்டி பார்த்தா மட்டும்தான் படைப்புகள் உயிரோடு இருக்கும் நான் நம்புகிறேன்.